பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் பிரச்சார பயணத்திற்கு வலைச்சேர்க்கும் வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் பரப்புரை நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தனர். இன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் 10:30 மணிக்கு ஆரம்பமான பரப்புரை நடவடிக்கையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக எதுவும் செய்யவில்லை. சுமந்திரன் கட்சி அப்படி செய்திருக்கின்றது. சுமந்திரனுடைய ஒரு குழுவினர் அதை செய்திருக்கின்றார்கள். கடைசியாக பார்த்தால் ஒரு 24 பேர் தான் அதில் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த முக்கியமான நபர்கள், அதாவது கட்சியினுடைய தற்போதைய தலைவர் மாவை சேனாதிராஜ, அவர் சொன்னதுக்கு மாறாக அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். தீர்மானம் எடுக்க வேண்டாம் என்று அவர் கேட்டிருந்தார், ஆனால் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். திரு ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கும்போது, அதாவது சென்ற போட்டியிலே வென்ற சுமந்திரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றார். சார்ல்ஸ் நிர்மலநாதன் வரவில்லை, ஸ்ரீநேசன் வரவில்லை, யோகேஸ்வரன் வரவில்லை. ஆகவே பல முக்கியமான நபர்கள் இல்லாத நேரத்திலே இருவர் சேர்ந்து தங்களோடு சேர்ந்திருந்த சிலரை ஒன்றுபடுத்தி வவுனியாவிலே இதனை செயற்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசையோ அல்லது யாராவது ஒருவரையோ ஆதரிப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தமிழ் பொது வேட்பாளரை முதல் வாக்காக தமிழ் பொது வேட்பாளருக்குத்தான் எல்லா தமிழ் மக்களும் தமிழரசு கட்சியில் இல்லை. இதில் தமிழரசு கட்சி முழுமையாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் ஸ்ரீதரன் இப்போதும் லண்டனிலிருந்து தான் தமிழ் தேசியத்தின் பக்கமே நிற்பதாக அறிக்கைகள் கொடுத்தபடி இருக்கின்றார். அவர்தான் கடந்த அவர்களுடைய மாநாட்டிலே தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர். ஆகவே அவர் வந்து இதற்கான ஒரு என்ன என்பதை அவர்தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தமிழரசு கட்சி உட்கட்சி பிரச்சனை, அதிலே நாங்கள் பெருசாக பேச முடியாது. இருந்தாலும் ஒன்று தமிழ் தேசிய கட்டமைப்புடன் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டதுதான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது. அது நடைபெறவில்லை. பரவாயில்லை, இப்போது பல கட்சிகள் ஒன்றாக இருக்கின்றன.